திரு விவேக், திரு விஜய் வெர்சஸ் திரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு புது நரேட்டிவ் நேர்பட பேசுலேருந்து செட் ஆயிடுச்சு. இல்லை, விஜய் விசஸ் அதர்ஸ், அதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது நாம் பெற்ற ஒரு அப்படிதான் இந்த களம் வந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம. இல்லை, இவங்க 2 பேரும் புதிய கட்சி தொடங்கியாச்சுன்னு தானே பேசுனாங்க. வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல நான் சொல்றது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் களம் என்பது விஜய் இனி தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது விஜய் விசஸ் அதர்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அதற்குள் அண்ணாமலையும் இருக்கிறார். அந்த அதர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அண்ணாமலையும் இருக்கிறார். பாஜகவில் இருந்தார், அதுல இருக்கார். தேர்தல் முடிவுகள் அப்படின்றதிலிருந்து நான் புரிந்து கொண்டது களம் வந்து விஜய் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் திரும்பி இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து இந்த விஜய் விசஸ் அண்ணாமலை என்கிற ஒரு நேரட்டிவை உருவாக்குவதற்கு பாஜகவோ அல்லது அண்ணாமலை அவர்களோ அல்லது வேற யாரோ முயற்சிக்கிறார்கள் அப்படின்னா, முதலில் விஜய் விசஸ் பாஜக அப்படின்ற அரசியல் தேர்தலுக்கு முன்பிலிருந்து எப்படி மௌனமான வழியில் விளையாடப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 27, 2024, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன். அக்டோபர் 27, 2024 மாநாடு, முதல் மாநாட்டில் வந்துட்டு பாசிச சக்தின்னு நேரடியாக ஒரு விமர்சிச்சு தான் 2 பேரை தான் அடையாளம் கட்டுகிறார். ஒன்னு ஐடியாலஜிக்கல் எனிமி, இன்னொன்னு பொலிட்டிக்கல் எனிமி. ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அவர் பாஜகவை வந்து அறிவித்து விடுகிறார். அவர் விஜய் அவர்கள் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அறிவித்ததிலிருந்து அடுத்த ஒரு சில மாதங்கள், அப்ப பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை தான் இங்க இருக்கிறார். அண்ணாமலையை தவிர மற்ற தலைவர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் விஜய் கொடுத்த விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேரடியாக அண்ணாமலை எந்த இடத்திலும் விஜய் கொடுத்த விமர்சனத்தை இவர் வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டே இருந்தார். ஏனென்றால் அதற்கு என்ன காரணம்னா, அவருக்கு தெரியுது அவர் ஒரு இளைஞர் சக்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு. நாம் அவரை பாஜகவுக்காக எதிர்க்க வேண்டாம். பாஜகவுக்காக இளைஞர் சக்தியின் முகமாக இருக்கக்கூடிய விஜயை நாம் எதிர்க்க வேண்டாம். நம்முடைய எதிர்கால அரசியல் கணக்குகள் வேற ஒன்றாக இருக்கிறது. இந்த உள் கணக்கோடு தான் அவர் அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார். இது ஒரு கட்டம் வரைக்கும். அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு பாஜகவும் அதிமுகவுமே கூட்டணிக்கு போயிடுது. எப்போ? 2025 ஏப்ரலில் வந்து இந்த கூட்டணிக்கு போகிற நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டார். மாநில தலைவர் பதவியில் இருந்து விலக்கப்பட்டதற்கு இருந்து கரூர் சம்பவம் நடக்குது இல்லையா, இந்த 5 மாத காலத்தில் அவர் விஜயை சீண்டி கொண்டே இருந்தார். நீங்க கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்பப்ப சீண்டிக்கிட்டே இருப்பார் செய்தியாளர் சந்திப்புகளில். ஒரு சந்திப்பில் அவர் திரைப்பட நடிகர், நடிகை அப்படின்லாம் கூட வந்து கொச்சையான சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னார். ஏன்? அவருக்கு ஒரு மீடியா பிரசன்ஸ் தேவைப்படுது. தன்னிடம் வந்து மாநில அதிகாரமும் கிடையாது. பாஜகவோடு நேரடியாக தன்னை தொடர்புபடுத்தி பார்ப்பதற்கான மாநில தலைமை பொறுப்பு தன்னிடம் இல்லாத பொழுது மொத்தமாக விஜய் இந்த இளைஞர் சக்தியையும் மற்ற சக்திகளையும் கையில் எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக ஒரு சீண்டலை வந்து அவர் செய்துகிட்டே இருக்கிறார். ஓகே, இப்ப கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜயை கையாளுவதற்கு பாஜக கையில் நேரடியாக ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது என்ற பார்வை வெளியில் வந்து வலுத்து விட்டது இல்லையா? கரூர் சம்பவம் நடந்த பொழுது அவர் வந்து என்ன, அண்ணாமலை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இதை வந்து போலீசினுடைய தவறு, காவல்துறையினுடைய தவறு, ஏற்பாடு செய்தவர்களே தவிர அவர்கள் அரசாங்கத்துக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. அப்பயும் அவர் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை வந்து எடுக்கல, விஜய் நேரடியாக எதிர்க்கல. அவர் வந்து விஜய் எதிர்ப்பில் வந்து தன்னை பொசிஷன் செய்வதற்கான வல்லமை தனக்கு இருக்குன்னு அப்ப நினைச்சிருந்தா அப்ப அந்த நேரத்தில் அவர் எதிர்த்திருப்பார். நீங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது, அரசியலாக எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. விஜயை இந்த நேரத்தில் எதிர்க்கலாம், அது தனக்கு வந்து நீண்ட காலத்தில் வந்து நன்மை பயக்கும் நினைச்சிருந்தா அவர் எதிர்த்திருப்பார். அப்போ ஒரு குறுக்கீடு என்ன அப்போ பேசப்பட்டதுன்னா, பாஜக திரு விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. பல வாதங்கள்ல பேசணும். அனுசரணையாக திரு விஜய்க்கு இருப்பது போல ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, விரைவில் திரு விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வந்து விடுவார் அப்படிதானே பேசப்பட்டது. அதனால திரு அண்ணாமலை அமைதி காத்திருக்கலாம். அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக இருந்த பொழுது எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் பாஜக மாநில தலைவராக இல்லாத போது எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அதனாலதான் விளக்குனேன். அவர் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை பொறுத்து விஜய் எதிர்க்கல, தன்னுடைய அரசியல் நலனை பொறுத்து மட்டும்தான் விஜய் ஆதரிப்பது அல்லது விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை சொல்வது அல்லது எதிர்ப்பது இந்த இடத்துல இருக்கிறார். கரூர் சம்பவத்தின் பொழுதே இப்ப அது ஒரு எளிமையான வாய்ப்பு மாதிரியான தோற்றம் இருந்த நேரத்திலேயே விஜயை எதிர்க்க வல்லமை இல்லாதவர் அல்லது அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காதவர் அதன் பிறகு எப்ப எடுப்பார்? இதுவரைக்கும் அதன் பிறகு அவர் எடுக்க. இந்த சமயத்துல கவனிச்சீங்கன்னா அதிமுகவும் திரு விஜயை விமர்சிக்கல, பாஜக தலைவர்களும் பெருமளவு விமர்சிக்கல. எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட முடியும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அண்ணாமலையும் தானே அடக்கம். இல்ல அண்ணாமலை அங்கதான் அவர் அண்ணாமலை தனியா தான் அங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் அவர் வந்து பாஜக நிலைப்பாட்டுக்காக அவர் அதை செய்யவில்லை, தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டுக்காகத்தான் அவர் வந்து அதை செய்கிறார். இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து, இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து நேரடியாக பாஜக விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து எங்கேயுமே அவர் வந்து அண்ணாமலை வந்து கருத்தே சொல்லியிருக்க மாட்டாரு, பேசியிருக்க மாட்டார். அந்த போயிட்டே இருக்கலையா, ஒரு விவாதம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, விஜயுமே பேசல அது குறித்து. இல்ல அது, ஆனால் அவர் எதிர்வினையாற்றிக் கொண்டிருந்தார். அவர் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொண்டு கொண்டிருந்தார். அந்த அரசியல் விளையாட்டுக்குள் சிக்கி விடாமல்
பாஜக அழுத்தத்துக்கு பணியாமல் தான் கட்சியை நகர்த்தி கொண்டு வந்து 2024 தேர்தல் வரைக்கும் இருக்கார். நான் 3 உதாரணங்களை மட்டும் சொல்றேன். ஜனநாயகன் படத்துக்கு அந்த சான்றிதழ் சென்சார் போர்டு சர்டிபிகேட்டை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய முடிவு எடுக்கப்படுது இல்லையா? அன்றைக்கு அமித்ஷா இங்க இருந்தார், தமிழ்நாட்டில் இருந்தார். அமித்ஷா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தார், அவரோடு அதிமுக தலைவர்கள் வந்து இருந்தார்கள். அவர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதுதான் அந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது. அப்பொழுதும் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயை எதிர்த்து எதுவும் பேசல, அல்லது வந்து பாஜக இந்த காரியத்தை செய்கிறது அப்படின்றது தெரிந்து கொண்டுதான் அவர் அமைதியாக இருந்து கையாளுகிறார். அப்ப அந்த பாஜக விஜய்ங்கிறது இருக்குல்ல, அது வலுப்பெறுகிற நேரத்திலும் அவர் எந்த கருத்தும் வந்து சொல்லல. அடுத்து 2வது கட்டம் வந்து நீங்க ஓபிஎஸ் வந்து போயிட்டு திமுக வந்து இணைகிறார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைகிற பொழுது பாஜகவுக்கு மிக நெருக்கமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். அவர் வெளிப்படையாக ஒரு பேட்டியை வந்து கொடுத்தார், பேர் சொல்ல விரும்பல, வெளிப்படையாக பேட்டியை கொடுத்தார். ஓபிஎஸ்ஐ இதுல இணைத்தது, திமுகவில் இணைத்தது மோடி. ஏனென்றால் இந்த தேர்தலின் முடிவில் குறைந்தபட்சம் விஜய் ஒரு சக்தியாக எழுந்து வருவார். அவர் ஆளுங்கட்சி ஆவார், எதிர்கட்சி ஆவார்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவர் ஒரு சக்தியாக எழுந்து வருவார். அவர் சக்தியாக எழுந்து வந்தால் அதனுடைய இழப்பை மோடியும் பாஜகவும் 29 கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா எப்படியும் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ விஜயை ஸ்டாப் பண்ணணும்னா அவருக்கு பின்னால் யாரும் செல்லாமல் தடுக்க வேண்டும். அதற்கு ஓபிஎஸ்ஐ போய் அங்க சேர்க்கணும். அப்ப அந்த பாஜக விஜய் அரசியல் அந்த உள்ளுக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது, அவர்கள் தீவிரமாக எதிர்க்கிறார். அப்பொழுதும் அண்ணாமலை வந்து விஜய் அவர்களை வந்து எதிர்க்கல. கடைசி கட்டம் தேர்தல் முடிவுகள் வந்து விட்டது. தேர்தல் முடிவு வந்த மே 4ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிறகு அதிமுக திமுக கூட்டணியை கனெக்டிங் கால் போட்டு என்கேஜ் பண்ணது வந்து பாஜக தான் என்று மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டி வைக்கிறார். அந்த எல்லா தலைவர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூவீர பாண்டியனும் அதை சொல்கிறார். திமுக அதிமுக கூட்டணிக்கு பின்னால் பாஜக இருந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் அவரும் சொல்றார். திருமாவளவன் சொல்றார், பே சண்முகம் சொல்றார், பேபி சொல்கிறார், சிபிஎம் தேசிய தலைவர் பேபி சொல்றார், எல்லாரும் சொல்கிறார்கள். அப்போ இப்ப இதெல்லாம் முடிந்த பிறகு இப்ப என்ன வருது, தேர்தல் முடிவுக்கு வந்து கனெக்டிங் கால் போட்டது யாரு? கனெக்டிங் கால் போட்டது பாஜக. யாரை சந்தேகப்படுறீங்க? பாஜக என்று ஒரு வெளியில் குற்றச்சாட்டு இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் போக வேணாம், நம்ம பாஜக தான் அதை செய்கிறது என்று வருது. அப்ப தேர்தல் முடிவுகள் வந்துடுது. இங்க ஆட்சி அமைப்பதற்கான கலைபரம் எல்லாம் நடந்து முடிகிறது. பாஜக எடுத்த முயற்சி, அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று பாஜக எடுத்த முயற்சி இப்ப படுதோல்வி அடைஞ்சிருச்சு. சில சம்பவம் நான் நேரடியாவே மன்னிச்சுக்கணும், சில சம்பவம் நேரடியாக சில உண்மைகளை சொல்லணும். தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜயிடம் நான் 1 மணி நேரம் 34 நிமிஷம் சந்திச்சு பேசப்பட்டேன். பாஜகவோடு கூட்டணி பேசப்பட்டது உண்மை, ஆதவர்ஜனா சொன்னது உண்மை. அப்படி சுத்தமா மறுக்கிறேன். இல்ல இது எனக்கு தெரியும், இதெல்லாம் வந்து பாஜக வந்து விஜய் அவரிடம் நெருக்கமா இருக்கக்கூடிய நபரோட வைத்து கடைசியுடன் பேரம் நடத்தப்பட்டது. சோ அதுக்கு அடுத்து இப்ப என்னிடமே கரூர் சம்பவத்துக்கு பிறகு சரி சார் நான் கேக்குறேன், பாஜக அதிமுக கூட்டணியில் கடைசி நொடி வரை ஆதவ சொன்ன கூற்று உற்றுடன் பண்றேன். ஏன்னா அது நடந்து உண்மை. சோ கடைசி நொடியில தான் எடப்பாடி ஒத்துக்கொள்ளாத காரணம் தான் அவர் தனித்து போகக்கூடிய நிலைமை. நானே விஜய் அவருடன் 1 மணி நேரம் 30 நிமிஷம் பேசுற போது சொன்னேன், நீங்க பாஜக ஏடும் கூட்டம் வச்சா உங்க வாழ்க்கை தேய்பிரை ஆயிடும், லாங் டைம் கேம்க்கு இது ஒத்து வராது வேணாம்னு சொல்லி நான் சொன்னேன். நான் நேரடியா அலைபேசியில் பேசப்பட்டேன். நான் இதை ஜானருக்கு நான் போய் பேசணும் அவசியம் கிடையாது. சோ அப்படின்ற போது முழுக்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது அண்ணாமலை அவருக்கு கூட தெரியும். ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு காவல்துறை போது கட்சிக்குள் மறைமுகமா என்ன நடக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது எந்த கருத்தை எப்படி பதிவிடுவார் அவரு? இல்ல அந்த கேள்விதான் அவர்கிட்ட கேட்டேன். இல்ல அந்த கேள்விக்கு பதில் தான் அவர் தனிப்பட்ட நலன் சார்ந்த முடிவெடுக்கிறார், பாஜக நலன் சார்ந்த முடிவெடுக்கவில்லை என்கிற பதில். அதான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். கட்சியுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கிறாங்க. திரு மோடியும் திரு அமித்ஷாவும் ஒருவேளை முடிவெடுக்கிறாங்க, திரு விஜய கூட்டணிகளை கொண்டு வந்துட முடியும்னா அதற்கு எதிராக அந்த நேரத்தில் பேசக்கூடிய வலிமையோட திரு அண்ணாமலை இருப்பார். மட்டும் கிடையாது, நான் அதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிய திரு அண்ணாமலை கூட கூட்டணி அமைந்த பிறகு பேசல. கட்சியில தலைமை அமைதிப்படுத்தப்பட்டார் நமக்கு தெரியும். அவர் அமைதிப்படுத்தப்பட்டார், அவர் பேச விருப்பம் இல்லாமல் இல்ல, அவர் அமைதிப்படுத்தப்பட்டார். நீங்க அதை விட்டுருங்க சரியா? இப்ப சார் சொன்னதுக்கு ஒரு பதில் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப ஒருவேளை வந்து விஜய் வந்து பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தினதுக்கு வந்து இசைவு தெரிவிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தார்னா அப்ப 26 தேர்தலில் 108 இடம் அவர் வெற்றி பெற்று இருக்கும் பொழுது அவரை போய் என்கேஜ் பண்ணிருக்க வேண்டியதான பாஜக? ஏன் மே 4ஆம் தேதி 3 மணிக்கே நீங்க வந்து திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்துக்கிற வேலையை பாக்குறீங்க? லாஜிக்கே இல்ல இல்லையா? 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜயை தங்களால் கையாள முடியுங்கிற நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க அவரை தான் என்கேஜ் பண்ணிருக்கணும். அப்ப உங்களால் அவரை கையாள முடியவில்லை. நீங்க அமித்ஷா வந்து அவர் சந்திக்கவில்லை, இப்போ டெல்லி போயிட்டு வந்தப்ப சந்திக்கவில்லை இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் போர்டு சர்டிபிகேட் வந்து அந்த பிரச்சனை எழுந்த போது ஜனவரி 4, 5, 6 இந்த 3 நாட்கள் இந்த பிரச்சனை நடந்த போது தமிழ்நாட்டில் அமித்ஷா இருந்தார். பல முறை விஜய்க்கு வந்து அவர்கள் தொலைபேசியில் வந்து அழைத்து பேச முயற்சித்தார்கள். அமித்ஷாவே நேரடியாக முயற்சித்தார், இவர் போனை எடுக்கல.
அமித்ஷாவே நேரடியாக முயற்சித்த அந்த கோபம் தான் அவருக்கு. இது அவர்கள் அபிஷேக கட்சியிலாக மறுக்கலாம், வெளியில தகவல் இருக்கலாம். இதெல்லாமே தேர்தல் முடிந்த பிறகுதான் வெளிப்படையா வருது. தேர்தலுக்கு முன்பு இல்ல, இது தேர்தலுக்கு முன்பும் கூட தாவேகா தரப்புலயோ திரு விஜய் தரப்புலயோ முன்பும் பாஜகவை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவர் பேசினார். அவர் ஆர்எஸ்எஸ் என்ற வார்த்தை பல இடங்களில் வெளிப்படையாக அவர் வந்து பேசினார். ஆர்எஸ்எஸ் என்ற வார்த்தையை ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிந்து அடிமையாக இருப்பதற்கு நான் அரசியலுக்கு வரலன்னு பேசல. நீங்க சொன்னதுடைய சாராம்சமாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திரு விஜய்ங்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு முன்பாக தன்னை பொசிஷன் பண்ண முடியாதுன்னு திரு அண்ணாமலை நினைக்கிறார். இல்ல பாஜக அப்படி முடிவுக்கு வந்து விட்டது. சரியா? இல்ல பாஜக ஒரு ப்ராக்ஸி வெர்ஷனை உருவாக்க ட்ரை பாஜகவை இல்ல இல்ல நான் அதுக்கு இன்னொரு பாஜகல இருந்து டிஸ்டன்ஸ் பண்றீங்களா இல்லையா திரு அண்ணாமலை? இல்ல நீங்க அதுல ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா அது புரியும் நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பே கூட இன்னொரு உரையாடல் இருந்தது, இன்னொரு திட்டமிடல் ஆர்எஸ்எஸ் சார்பாக வந்து இருந்தது. அண்ணாமலையும் சீமானையும் ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்ற ஒரு இதை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க. அது வெளியில ஓரளவு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் விசஸ் அதர்ஸ் என்கிற களத்தை 3 பேர் சார்ந்ததாக கட்டமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையை ஒரு பிஜேபிக்கான ஸ்டேட் ப்ராக்ஸி வெர்ஷனாக இவர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டு நலன்கள் அவர் மீது அப்ப எதுக்கு நீங்க வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி போன நேரத்தில் ஒரு மாநில தலைவர் பதவி இருந்து தூக்கணும், நீங்க அவர் வச்சுட்டே பண்ணிருக்கலாமே. யாருங்க அது பாஜக வந்து எப்பயாவது மாநில கூட்டணிக்காக போச்சு யாரா சொன்னாங்க? ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்க. நான் ராம் கிட்ட போறேன். நீங்க ஸ்டேட் ப்ராக்ஸியா பாஜக திரு அண்ணாமலையை வச்சுக்கணும்னா திரு திருநாவுக்கரசு என்ன சொன்னாரு, திரு ராம்கி என்ன சொன்னாங்கன்னா, தேசிய பார்வையிலிருந்து முற்றும் விலகி பாஜகவிலிருந்து முற்றும் விலகி அந்த கொள்கையோடு முரண்பட்டு தானே அவர் வெளியில வர முடியும். அப்பதானே இந்த வாக்குகள் அறுவடை பண்ண முடியும்னு நினைக்கிறார். ஸ்டேட் ப்ராக்ஸியா வச்சுக்கிட்டு நீங்க பாஜக கொள்கையை திரு அண்ணாமலை பேசினா பாஜக இருந்திருக்கலாமே, அவரையும் தனியா வெளியே. ஸ்டேட் ப்ராக்ஸி என்பது வந்து அவர்கள் என்ன முயற்சிக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாறி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி களம் இருக்கு இல்லையா, இப்ப ஏடிஎம்கே வாக்குகளை மட்டும்தான் மற்றவர்களால் போய் ஆபரேட் பண்ண முடியும்ன்ற ஒரு இடம் வந்து இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி சாதிய சமூக வாக்கு வங்கி. இது காலம் மாறுச்சு. இனிவர்களை திராவிடங்களுக்கு மக்கள் திராவிட இயக்கங்களுக்கு யாரும் பேச முடியாது. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க நாளைக்கு அண்ணாமலை இங்க வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணாலும் நீங்கள் பெரியார் அண்ணா பெயரை சொல்லாமல் அவரை திட்டி விட்டு இங்க அரசியல் பண்ண முடியாது. அந்த புரிதலுக்கு ஸ்டேட் ப்ராக்ஸியை வந்து பாஜக உருவாக்குகிறது. பேச வேண்டிய புள்ளிதான். நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டு அரசியல் பண்றதுக்கு திரு அண்ணாமலை தயாராகி விடுவாரா? ஒரு விஷயம் அதுல சொல்ல நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே அவர் தயாராயிட்டா கூட வாக்காளர்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமா? திரு விஜய்க்கு மாற்றாக திரு அண்ணாமலைங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அங்க அந்த பக்கம் திரு உதயநிதி இருக்காரு, அந்த பக்கம் அதிமுக இருக்கு. அந்த சூழல் மாறி, அதாவது அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல் இன்னைக்கு இல்லை. ஆக்சுவலா 5 ஆண்டுகள்ல வந்து நீங்க பெரியார் வழியா அண்ணா வழியாலாம் பேசினா, இன்னைக்கு விஜய் சிம்பிளா எல்லாரையும் தலைவரோட சிலையை வைத்து மாலையை போட்டு அவர் போயிட்டாரு. அவருடைய வழியில் நடக்கிறேன்னு சொல்லி அதோட போதும். அது போன்ற ஒரு செயல் செய்துட்டு நகர்ந்து போறது தான். பாஜகவுக்கு எத்தனை இடம் கொடுத்திருக்காங்க? இல்லை இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நியூ நார்மல், இது புது. இன்னைக்கு இந்த மாற்றத்தினால நிச்சயமாக பாஜக வந்து வருத்தம்லாம் பல சந்தோஷம் தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இவ்வளவு பேசுனது எல்லாமே இன்றைய சூழல் எப்படி இருந்ததுன்னா, திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைத்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும். எப்படி வந்து அது ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி தான். எப்படி பாஜக எதிர்ப்புங்கிற மாதிரி வச்சு ஒரு 2-3 எலெக்ஷனை இவங்க சந்தித்தாங்களோ, அது போல ஒரு கவுண்டர் அட்டாக்கா நம்ம திமுக எதிர்ப்பை முன்வைக்கணுங்கிறதுக்காக பாஜக சில முயற்சி செய்தது. அந்த கூட்டத்தில் அந்த அம்பர்லால தான் வந்து அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க, விஜய் கொண்டு வர நினைத்தாங்க. அதெல்லாம் சரிதான். பட் இப்போ அவங்க அதுக்காக தான் அண்ணாமலை கூட பேசும்போது கூட விஜய் வந்து காயப்படுத்திடாதீங்க கரூர் சம்பவத்துலலாம் அப்படிலாம் பேசின ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவலில் போய் பேசினார். அன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு வந்து இந்த மாற்றத்தினால் பாஜகவுக்கு உண்மையிலே சந்தோஷம் தான் படுறாங்க. அது திமுக ஆட்சியில் இல்லை, அண்ணா திமுக பலவீனமா இருக்கிறது, இதுதான் யதார்த்தம். நிறைய பாஜகவினர் விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஒரு சமநிலையத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து புதுசா பில்டிங்கை கட்டணும். இப்ப அந்த இடத்தில் அது பாஜக தனக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்ப நேரடியாக எந்த செங்கலை வச்சு கட்டுவாரு? அந்த செங்கல் தான் நேரடியாக பாஜக செங்கலை எல்லா செங்கலும் 3 பேர்ட்ட தான் இருக்கு. திமுக கிட்ட, அதிமுக கிட்ட, விஜய் கிட்ட தான். அப்ப யார் எந்த செங்கலை கொண்டு வந்து கட்டுவார்? நேரடியாக பாஜகவால இறங்கி செய்யவும் முடியாது, இன்னைக்கு செய்ய முடியாது. அவங்களுக்கு நிச்சயமாக அதனாலதான் அது ப்ராக்ஸியா ஒருத்தர் உள்ள நிச்சயமா அவர்களுக்கு எடப்பாடி இன்னைக்கு நம்பகமான ரிசோர்ஸ்ஃபுல் பார்ட்னர். எடப்பாடியோட ஒரு பெட்டரான ஒரு இளைய தலைமுறையோட முகமாக, இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய, துடிப்பாக செயல்படக்கூடிய முகமாக கிடைத்தால் அவர்களுக்கு வசதியா இருக்கும். அதனால ஒரு அண்ணாமலை, எடப்பாடி, பாஜக அப்படிங்கிற மும்முனை கூட்டணியாக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கதான் நான் பார்க்கிறேன். ஓகே, பேசுவோம்.